ஹாய் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்மர்னு என்ன, அதோட பிரின்சிபல் எப்படி ஒர்க்கிங் ஆகுது அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்னென்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடுறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு ரெண்டு ப்ரைமரி காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ப்ரைமரி காம்பனன்ட்ஸ் என்னென்னா, ஒன்று ப்ரைமரி காயில், இன்னொன்று செகண்டரி காயில். இது பேர் வந்து ப்ரைமரி காயில், இது பேர் வந்து செகண்டரி காயில். அண்ட் இன் பிட்வீன் ஒரு அயன் கோர் இருக்கும். தட்ஸ் நாட் அ மேட்டர். இப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஒரு இன்புட் இருக்கும், அதாவது ப்ளஸ் மைனஸ் ஆர் இந்த ரெண்டு டெர்மினலில் ஒரு ஏசி சப்ளை தரும். இந்த இடத்துல நமக்கு அவுட் கிடைக்கும் ப்ளஸ் மைனஸ். இப்போது இந்த இடத்துல விஐ அப்படின்ற ரெண்டு பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல விஐ அப்படின்ற பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸே இந்த இடத்துல ப்ரைமரினால் விபி வெங்கட் பிரபு கிடையாது, ஐபி ப்ரைமரி காயில். இந்த இடத்துல விஎஸ் ஐஎஸ். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் என்னென்னா, ரிலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரின்சிபல் என்னென்னு பார்க்கலாம். பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். ப்ரைமரி காயில் அஸ் வெல் அஸ் செகண்டரி காயில். ப்ரைமரி காயிலில் பவர் என்னவோ சேம் பவர் தான் செகண்டரி காயில் இருக்கும். பவருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஸோ வோல்டேஜ்னா விபி ஐபி. ஸோ விபி ஐபி ஈக்குவல் டு பிஎஸ்ஐஎஸ். ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் 3 பேராமீட்டர் கொடுத்துட்டு அன்னோன் பேராமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லலாம். இதில் 2 பேராமீட்டர் கொடுத்துட்டு தேர்ட் பேராமீட்டர் வந்து கொஞ்சம் ஹிடனாக இருக்கும், இந்த ப்ராப்ளமில் கொடுக்குற மாதிரி. ஸோ அப்படி கொடுத்துட்டு 4th பேராமீட்டர் கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதில் இருந்து தான் ப்ராப்ளம் கேட்க முடியும். அண்டு இதோட அப்ளிகேஷன் என்னென்னா, ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்னென்னா, இந்த ப்ரைமரி காயில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் விட செகண்டரி காயிலில் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னா இங்கே இருக்க கரண்ட் வர இங்கே இருக்க கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் ஸ்டெப் அப். வோல்டேஜ் இஸ் கெய்னிங். வோல்டேஜ் வந்து மல்டிஃபோல்ட் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்க வோல்டேஜை விட இங்கே இருக்க வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட ஃபோன் சார்ஜர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா 220 இன்கமிங் சப்ளைவை 220 வோல்ட் இன்கமிங் சப்ளைவை வந்து 5 வோல்ட்டாக மாற்றிடுது. ஸோ ஸ்டெப் டவுன், அதாவது ரெடியூஸ் பண்ணதில்ல வோல்டேஜாக. ஸோ இட் இஸ் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குன்னா, நீங்கள் மேபி உங்கள் ஊரில் அந்த ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒரு நிறையா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் பல்காக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ பேசிக்கலி அதுதான், ரொம்ப காலத்துக்கு வேணாம். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ஐ திங்க் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். How much current is drawn by the primary coil of the transformer which is step downs 220 volt to 55 volt to operate a device with an impedance of 275 ohm. இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் பேராமீட்டர், அதாவது ஐஎஸ் அப்படின்றது ஹிடனாக இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஓம்லாம் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். அதாவது எழுதிக்கலாமா, விபி கொடுத்துட்டாங்க. விபி என்னென்னா 220. how much current is drawn by primary coil. ஸோ ஐபி என்னன்னு தெரியாது, ஐபி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐபி which is equal to VS என்னென்னா 55. IS அப்படின்றது என்னென்னா, இந்த இம்பிடன்ஸை நமக்கு வந்து வேலை செய்ய வைக்கணும். ஸோ தட் மச் கரண்ட் இஸ் நீடட் பை திஸ் டிவைஸ். அப்படின்னா இந்த செகண்டரி காயிலேருந்து அந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து டெலிவர் ஆகணும். ஸோ அந்த கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா, IS இஸ் நத்திங் பட், ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே இந்த இடத்துல வோல்டேஜ் என்னென்னு. ஸோ அந்த வோல்டேஜ் தானே அந்த டிவைஸ், அந்த இம்பிடன்ஸ் இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து ட்ரைவ் பண்ண போகுது. ஸோ நமக்கு அந்த வோல்டேஜ் தெரியும், அந்த ஒரு இம்பிடன்ஸ் தெரியும். ஃப்ரம் தட் வி கேன் கால்குலேட் IS. IS is VS 55 by impedance வந்து 275. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 0 ஆயிரும், இன்ட்டு 1/10. ஸோ 2 டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ். அப்போ 2 டிவைடட் பை 10 வந்து 0.2. ஸோ ஐஎஸும் கிடச்சிருச்சு 0.2. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனோம்னா ஐபி ஈக்குவல் டு, பெட்டர் இங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ ஓகே, ஐபி ஈக்குவல் டு 55 into 2 divided by 10 போட்டுக்கிறேன், into 2 into 10. ஓகேல, ஜஸ்ட் சிம்பிளிஃபைக்காக. ஓகே, இதையும் கேன்சல் பண்ணால் 11, இதையும் கேன்சல் பண்ணால் 5. ஸோ எனக்கு 5 divided by 100 வரும். ஸோ 0.05 ஆம்பியர். ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த கான்செப்ட்டில் இவ்வளோ தான் அதிகபட்சமாக டிஃபிகல்ட்டாக கேட்க முடிய ப்ராப்ளம். ஸோ இதை தாண்டி ஏதாச்சும் டிஃபிகல்ட்டாக கேட்க முடியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். தேங்க்யூ.